தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள். தலைவர் எழுச்சி தமிழர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவிருக்கும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்தான இணையவழி கருத்தமறு தொடர் நிகழ்வாக இந்த நிகழ்வு VCK சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அமர்வு 17 இன்றைய தலைப்பு தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் தமிழ் தேசிய சிந்தனை குறித்து நமது கட்சியின் சார்பில் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் கருத்தியல் பரப்பு வழக்கறிஞர் திரு அசோக் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக வரவேற்புரை தர்மபுரி மூவரசன் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். மூவரசன் மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. இந்த எழுச்சிமிகு கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் அருமை தோழர் பீமாராவ் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, இந்த எழுச்சிகரமான ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை தோழர் வினோத் அவர்களே, தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் தமிழ் தேசிய சிந்தனை என்ற இந்த எழுச்சிகரமான தலைப்பில் நன்றி உரை வழங்க இருக்கும் அன்பு தோழர் செய்யூர் இளங்கோ ஜென்ஸ் VCK அவர்களே, இந்த எழுச்சிமிகு கருத்தரங்கில் எழுச்சிகரமாக சிறப்புரை வழங்க இருக்கும் அருமை அண்ணா வழக்கறிஞர் அசோக் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் அவர்களே, மேலும் 4 மண்டல அமைப்பாளர்களை 38 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களை, இந்த மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளரான அருமை தோழர் அருண் அவர்களே, மணி அவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசியம் என்பது தமிழ் தேசியத்தை வெறும் மொழி உணர்வு அடிப்படையில் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் அணுகுவதில்லை. சாதி ஒழிப்பு அதில் இடம்பெற வேண்டும். சாதி ஒழிப்பு அதில் இடம்பெற்றால் மட்டுமே தமிழ் தேசியத்தை சிறப்பான முறையில் கொண்டு வர வேண்டும் முடியும் என்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இன்று வரை வலியுறுத்தி வருகிறது. சாதி பிரச்சனைகளை பேசினால் தமிழன் என்ற உணர்வு சுக்கு நூறாக சிதைந்துவிடும். அதனால்தான் தமிழ் தேசியம் நீண்ட காலமாக வறண்ட நிலையில் இருந்து கொண்டு வருகிறது. இந்திய தேசியத்தை இந்து தேசமாக கட்டு அமைப்பதுதான் மதவாத சக்திகள் மற்றும் RSS போன்ற சக்திகள் பெரும் அளவில் இந்த நோக்கோடன் செயல்பட்டு வருகிறது. நமது அடிப்படை கொள்கை அரசியலில் தமிழ் தேசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்கு அடையாளமாகத்தான் சாதியை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கத்தை எழுச்சி தமிழர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி முன்மொழிந்திருக்கிறார். உலக தமிழ் இனத் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ் தேசிய சக்திகள் சாதி ஒழிப்பு சக்திகளோடு கைகோர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எழுச்சிகரமான ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார். சாதியை ஒழித்தால்தான் தமிழ் தேசியம் என்பது சாத்தியமாகும். மேலாதிக்க சக்திகள் மற்றும் மதவாத சக்திகள் எதிர்க்க வேண்டும் என்றால் திராவிட கருத்துக்களும் கருத்தியல்களும் தமிழ் தேசிய உணர்வும் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த சிறப்பான கருத்தியல் கூட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும்
அருமை அண்ணா பீமாராவ் அவர்களுக்கும் மீண்டும் இந்த கூட்டத்தில் இணையவழி தளத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர். அதனால சிறப்புரை திரு வழக்கறிஞர் அசோக் அவர்கள். கேக்குதா? பேசுறது கேக்குதா? கேக்குறேன் பேச மைக் ஆன் கேக்குது பேச. சரி. தமிழ்நாட்டின் அரசியலும் தமிழ் தேசிய சிந்தனை என்கிற தலைப்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் நெறிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கருத்தமர்வில் தலைமையேற்றிருக்கிற அருமை தோழர் பீமாராவ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்னுரையாக பதிவு செய்திருக்கிற அருமை தோழர் தர்மபுரி மூவரசன் அவர்களுக்கும் இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற அருமை தோழர் செய்யூர் இளங்கோ அவர்களுக்கும் இந்த கருத்தமர்வில் தொடர்ந்து பங்கேற்று எனக்கு முன்னர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற அத்தனை கருத்துரையாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் இணைய வழியை இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாள் என்று பல ஆண்டுகளாக நாம் கொண்டாடி வருகிறோம். தேர்தலுக்கு முன்பே நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று அறிவிப்பு செய்தார். அது தவிர்க்க இயலாத காரணங்களால் தேர்தலுக்கு பின்னர் அந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படும் என்று சொல்லி தற்சமயம் நாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளில் உலகப்பட்டியில் அந்த மகத்தான மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கான பணிகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே வேளையில் அந்த மாநாடு தொடர்பான கருத்துருவாக்கத்தை, அந்த மாநாடு தொடர்பான கருத்துரைகளை ஒன்று கூடி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் செங்கல்பட்டு பகுதியை சார்ந்தவன். 2003 அல்லது 4 என்று நம்புகிறேன். தலைவர் அவர்களுடைய முதல் பிறந்த நாள் கொண்டாட்டம் சென்னையில் நெறிப்படுத்தப்படுகிறது, ஒழுங்குபடுத்தப்படுகிறது. தலைவர் வேட்டி சட்டையோடு மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். செங்கல்பட்டு பகுதியை சார்ந்த நான் வசிக்கிற என்னுடைய நத்தம் பகுதியை சார்ந்த கட்சியினுடைய அன்றைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் தலைவர் அமர்ந்து கொண்டிருக்கிற மேடையில் போய் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய கூட்டம் தலைவருடைய பிறந்த நாள் நிகழ்வுக்காக அரங்கத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். விருந்தினர்களும் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நேரத்தில் அனைவரும் வந்து விடுவார்கள் என்கிற சூழலில் தலைவர் அவர்கள் அந்த பிறந்த நாள் நிகழ்வை ரத்து செய்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களில் ஒருவரான அண்ணன் கோட்டீஸ்வரன் என்கிற பேரறிவாளன் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்கிற தகவல் அறிந்தவுடன் நம்முடைய தலைவர் வாழ்நாளில் கொண்டாடுவதற்காக திட்டமிட்டிருந்த முதல் பிறந்த நாள் நிகழ்ச்சி அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கி அரசியல் பாதைக்கு வந்த பிறகு அதுவும் உடன் இருக்கிற தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் ஆனா இல்லை உங்க பிறந்த நாள் நீங்க கொண்டாடியே ஆகணும் என்கிற ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்த போது தலைவர் அதற்கு உடன்படுகிறார். நிகழ்ச்சி தொடங்குகிறது. தொடங்கும் போதே இப்படி ஒரு செய்தி வந்ததும் மருத்துவமனையில் இருக்கிற அந்த சிறுத்தை தான் எனக்கு முக்கியம், என்னுடைய பிறந்த நாளை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அந்த பிறந்த நாளை ரத்து செய்துவிட்டு மருத்துவமனைக்கு போன தலைவர் தான் நம்முடைய தலைவர். இது வரலாறு. எளிய மக்களினுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் வெகு சிலர் தான். புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்லலாம், தந்தை பெரியாரை சொல்லலாம், இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட தலைவர்களோடு நாம் பேசி பழகக்கூடிய அல்லது நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு பலருக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் நாம் நம் கண் முன்னால் ஒரு தலைவரை பார்க்கிறோம். முழுக்க முழுக்க இந்த எளிய மக்களினுடைய விடுதலைக்காக அவர் தன் வாழ்க்கையை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாருமே போய் இப்படி ஒரு வாழ்க்கையை விரும்பி வாழணும் வாழ மாட்டாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறது, ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த தலைவரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, அவருடைய வழி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் நம்முடைய தலைவர் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்களை, தந்தை பெரியாருடைய கருத்துக்களை இந்த மண்ணில் விதைப்பதற்காக அவர் இருக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை நாம் ஒரு மாநாடாக தமிழ் தேசிய எழுச்சி என்கிற பெயரிலே ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தமர்வில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழ்நாட்டு அரசியலும் தமிழ் தேசிய சிந்தனை. தேசியம் என்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, தேசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுகிற, அந்த மொழியை பேசுகிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் ஒரு பொருளியலோடு ஒரு அரசியலோடு வாழ்வதைத்தான் நாம் தேசியம் என்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்தியா ஒரு தேசியமா என்றால் ஒரே மொழி இந்தியா முழுமைக்கும் பேசப்படுவதில்லை, பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது. அதனால்தான் பல்வேறு தேசிய இனங்களின் ஒன்றுகூடல் தான் இந்தியா. இந்தியா என்பது ஒரு தனித்த தேசியமாக நாம் கருத முடியாது என்கிற கருத்தை பல அறிஞர்களும் நம்முடைய தலைவரும் கூட பல இடங்களில் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். தமிழ் தேசியம் என்பது என்ன? ஒரு இந்தியன் கான்டெக்ட்ல தமிழ் தேசியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ் தேசியம் என்பது அடிப்படையில் தனிநாடு ஒருவராக தான் இருக்க முடியும். அடிப்படை தலைவர் பல இடங்களில் அதை பேசியிருக்கிறார். ஒரு தமிழ் தேசியம் என்பதனுடைய அடிப்படை பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு தனிநாடு கோரிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், இந்தியாவில் வாழ்கிற நாம், இந்தியாவில் இருக்கிற இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டில் வசிக்கிற நாம் தமிழ்நாடு தனிநாடு என்று கூறுவது சரியாக இருக்குமா? அது தமிழ் தேசியமாக இருக்குமா? அது தமிழ் தேசியமாக இருக்கும், ஆனால் இந்தியாவுக்குள் இருந்து அதை பேச முடியுமா என்பதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட புரட்சிகர கருத்துக்களை இங்கே பேசியிருக்கிறார் நம்முடைய தமிழரசன் போன்றவர்கள். ஒரு ஆயுத வழி புரட்சியை மேற்கொண்டு தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற கோரிக்கையை எல்லாம் தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே பேசியிருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் என்ன? இந்த தமிழ் தேசியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாருக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் தமிழ் மொழியை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். தமிழ் மொழியை முன்னிறுத்திய அவர்கள் தமிழ் பௌத்தம் என்கிற அளவுக்கு கூட நகர்ந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் நிலப்பரப்பில் பௌத்தமும் தமிழும் ஒன்றோடு இணைந்திருந்தது என்பதை வரலாற்று சான்றுகளோடு அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் நிறுவுகிறார். அப்படியானால் தமிழர்களின் மார்க்கமாக, தமிழர்களின் மதமாக பௌத்தமும் இங்கே இருந்திருக்கிறது என்கிற கருத்தை எல்லாம் கூட நம்முடைய முன்னோர்கள் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி அயோத்திதாச பண்டிதர் அல்லது அதற்கு பிறகு வந்த தந்தை பெரியார் போன்றவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கியது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இந்திய விடுதலைக்காக பலரும் போராடி கொண்டிருந்த அதே சூழலில் இந்தி திணிப்பு கூடாது என்று இந்த நிலப்பரப்பில் நடந்த போராட்டம். இப்படி பல்வேறு போராட்டங்கள், குறிப்பாக தனித்தமிழ் இயக்கம் என்கிற அமைப்புகள், இவையெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர், தமிழ் மொழி என்கிற அந்த உணர்வை தூண்டக்கூடிய வகையில், தமிழர்கள் என்கிற நலன் சார்ந்து இயங்கக்கூடிய வகையில் இயங்கியிருக்கிறார்கள். பல தலைவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. ஆக தமிழ் தேசியம் என்கிற வரையறையை நாம் தனித்தமிழ்நாடு அல்லாத ஒன்றாக நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற போது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார். ஒவ்வொரு தேசிய இனமும் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருப்பவர்களை நாம் தமிழர்கள் என்கிறோம். அதே போல பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறது. அந்த தேசிய இனங்களுக்கான சுயாட்சி உரிமை, அந்த தேசிய இனத்துக்கான
இந்திய ஆதிக்கத்திலிருந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தாத அல்லது அந்த தேசிய இனத்தை சார்ந்தவர்களே தங்களை தாங்களே வரையறை செய்து கொண்டு அவர்கள் இயங்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது என்பதுதான் தமிழ் தேசியம் என்கிற ஒரு வரையறையை நமக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார். தமிழர்களுக்கு என்று ஒரு நிலம், தமிழர்கள் பேசுகிற தமிழ் மொழி, அந்த பகுதி, குறிப்பாக நம்முடைய பகுதியில் இருக்கிற அந்த மாநில சுயாட்சி போன்ற தமிழ்நாட்டு உரிமைகளை, மொழி உரிமையை பாதுகாப்பது, நிலவளங்களை பாதுகாப்பது, இந்த மண்ணுக்கான தேவைகளை நாம் பாதுகாப்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் தமிழ் தேசியம். சிலர் தமிழ் தேசியம் என்பது வெவ்வேறு பார்வையிலிருந்து பார்க்கிறார். திராவிடத்தை பேசுகிறவர்கள் திராவிட ஆதரவு தமிழ் தேசிய நிலை என்று இங்கே ஒன்று உண்டு. தமிழ் தேசியம் பேசுகிற பலர் திராவிட எதிர்ப்பை பேசுவார்கள். ஒரு சிலர் நாங்கள் திராவிடத்தை இருக்கிறோம், தமிழ் தேசியத்தை இருக்கிறோம், தமிழ் தேசியம் என்பது திராவிடத்திலிருந்து வந்த ஒரு கிளைதான் என்று நம்புகிறவர்கள் இங்கே இருக்கிறார். இல்லை இல்லை, தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்கு எதிரானது, திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார். அப்படியே தமிழ் தேசியம் பேசுகிறவர்களேயே மார்க்சிய லெனினிய பார்வை கொண்டு நாங்கள் முற்றிலுமாக வேறுபடுகிறோம், ஒரு இடதுசாரி பார்வையிலிருந்து ஒரு லெஃப்ட் அப்ரோச், அந்த பாணியிலிருந்து நாங்கள் தமிழ் தேசியத்தை அணுகுகிறோம் என்று அணுகிறவர்கள் உண்டு. சாதி ஒழிப்பை பேசி தமிழ் தேசியத்தை அணுகுகிறவர்கள் இங்கே வெகு குறைவு. மிக மிக குறைவான ஆட்கள் தான் இங்கே சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்களாக இருக்கிறார். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் சாதியை குடி என்று சொல்லி சாதியை தமிழ்படுத்தி அதை நியாயப்படுத்துகிறவர்கள் இங்கே இருக்கிறார். சாதியை வைத்துத்தான், ஒரு அளவுகோலாக வைத்துத்தான் யார் தமிழர் என்பதையே கண்டுபிடிக்க முடியும் என்கிற ஒன்றை இங்கே ஒரு அளவுகோலாக வைக்கிறார். சாதியை புறக்கணித்து விட்டு எப்படி அவனை நாம் தமிழனாக அடையாளம் காணுவது என்பதிலே இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்கிறது. அப்படி தமிழ் தேசியம் என்கிற பெயரிலும் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர்கள் என்கிற பெயரிலும் இங்கே பலர் இயங்கினாலும் கூட ரொம்ப நுட்பமா பார்த்தோம்னா தமிழ் மொழியை, தமிழ் மொழி பற்றை எல்லா அரசியலை பேசுகிறவர்களும் வெளிப்படுத்துவார்கள். தீவிரமான இந்துத்துவத்தை பேசுகிற பாஜகவினர், இல கணேசன் அவர்கள் மிக அழகாக தமிழ் பேசுவார். அவர் மிக அழகாக தமிழை பேசுகிறார் என்பதற்காகவே அவரை ஒரு தமிழ் தேசியவாதி, அழகா தமிழ் பேசுகிறாரு, தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டிருக்கிறார், அவர் தமிழ் தேசியவாதி ஆகிவிடுவாரா? நரேந்திர மோடி போகிற இடங்களில் எல்லாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் அல்லது வேறு சில இடங்களில் எல்லாம் திருக்குறளை அவ்வப்போது மேற்கோள் காட்டுகிறார். அப்படி திருக்குறளை மேற்கோள் காட்டுவதால் அவர் தமிழ் தேசியவாதியோ அல்லது தமிழ் மீது பற்று கொண்டவரோ ஆகிவிடுவாரா? தமிழ் வாழ்க என்று சொல்வதால் அவர்கள் தமிழ் தேசியவாதி ஆகிவிடுவார்களா? குறிப்பாக இந்த தமிழ் மொழியை சைவத்தோடு தொடர்புபடுத்தி தமிழ் மொழிக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு, இந்த மொழியே இந்து மதத்திலிருந்து வந்ததுதான் அல்லது அந்த மதத்தோடு தொடர்புடையதுதான், தமிழையும் சைவத்தையும் பிரிக்க முடியாது, சைவம் வேறு தமிழ் வேறு என்று நீங்கள் சொல்ல முடியாது என்று தமிழ் மொழியை சைவத்தோடு தொடர்புபடுத்துகிறவர்கள் இருக்கிறார். இப்படி தமிழ் மொழியை இந்துத்துவத்தோடு தொடர்புபடுத்துகிறவர்கள், தமிழ் மொழியை சைவத்தோடு தொடர்புபடுத்துகிறவர்கள், தமிழ் மொழியை கடவுள் மறுப்போடு தொடர்புபடுத்துகிறவர்கள் என பல இயக்கங்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சிலர் தமிழீழ ஆதரவுதான் தமிழ் தேசியம் என்கிற கருத்தையும் இங்கே ஆணித்தரமாக முன்வைக்கிறார். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பேசிய அரசியலை அல்லது ஈழத்து அரசியலை தமிழ் தேசிய அரசியல் என்று ஒரு வரையறை செய்து, தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழீழ ஆதரவுதான் அல்லது தமிழீழத்தை ஆதரிப்பதுதான் தமிழ் தேசியம் என்கிற அந்த ஒற்றை வரையறையோடு இங்கே தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் முன்னிறுத்துகிறோம், பேசுகிறோம் என்று பேசுகிறவர்களும் இங்கே இருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழை, தமிழ் மொழியை எப்படி கையாளுகிறது? குறிப்பாக நம்முடைய தலைவர், அண்ணன் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தமிழ் மொழியை எதற்கு எதிராக முன்னிறுத்துகிறார் என்பது மிக முக்கியம். இங்க தலைவர் தாலிஸ்மேன் ஒரு புக் எழுதினார். இந்த புக்கை அதை மொழிபெயர்ப்பெல்லாம் கூட செஞ்சு பண்ணாங்க. அப்புறம் அப்ரூட் இந்துத்துவா போன்ற நூல்களை எல்லாம் கூட தலைவர் ஆங்கிலத்தில் நூல்களை எல்லாம் கூட எழுதினார். விடுதலை சிறுத்தைகள் ஒரு அம்பேத்கர் இயக்கமாக இருக்கிறது,
ஒரு அம்பேத்கரிய இயக்கம் வந்து தமிழ் தேசியம் பேசுவதை வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? எப்படி வந்து ஒரு அம்பேத்கர் இயக்கம் போய் தமிழ் தேசியம் பேசுது, விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் அம்பேத்கர் அரசியலே இல்லை. திருமாவளவன் இந்த மக்களை, குறிப்பாக தலித் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்கிற விமர்சனம் எல்லாம் கூட தொடக்கங்காலம் தொட்டு இன்றைக்கும் தலைவர் மீது வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈலியனார் ஜெலியாட் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, அவங்க வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து மராத்திய மண்ணிலேயே தங்கி, மகாராஷ்டிராவிலேயே தங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் தொடர்பாக பல ஆய்வுகளை செய்து பல நூல்களை வெளியிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் கூட அவருக்கு இரங்கல் தான் தெரிவித்தார். அந்த அம்மையார் தான் தலைவர் அவர்கள் எழுதின அந்த தாலிஸ்மன் அப்படின்ற அந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு 2000 தொடக்கத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது, தலைவர் அவர்களுடைய தமிழ் தேசிய ஆதரவு நிலையை அந்த அம்மையார் ஆதரித்தார். அம்பேத்கர் தொடர்பாக வெளிநாட்டில் இருந்து வந்து மராத்திய மண்ணில் தங்கி அம்பேத்கருடைய இயக்கங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அம்பேத்கர் குறித்தும் தலித் மக்கள் குறித்தும் அம்பேத்கருடைய பௌத்தம் தொடர்பாகவும் பல்வேறு ஆய்வுகள், இந்தியாவில் பிறந்தவர்கள் கூட புரட்சியாளர் அம்பேத்கரியவாதி என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட அம்பேத்கர் குறித்த தகவல்களை அவ்வளவு திரட்டியிருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் அந்த அம்மையார் அவ்வளவு ஆய்வுகளை செய்தவர். அவர் சுமார் ஒரு 20-23 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்மொழிந்த தமிழ் தேசிய அரசியலை சரி என்று சொன்னார். தமிழ் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் சரிதான் என்று நமக்கு சான்றிதழ் தந்தவர். ஆனால் சில லெட்டர் பேட் அமைப்புகள், அம்பேத்கரை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், அம்பேத்கரின் மீது பெரிய அளவில் ஒரு வெறுமனே ஒரு ஒரு சாதி தலைவர் என்கிற மனநிலையோடு அணுகுகிற சிலர், அனைவரையும் சொல்லவில்லை, அவர் எங்க ஜாதிக்காரு அல்லது அவர் எங்க சமூகத்துக்காரு, அதனால நாங்கள் வந்து அவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்ட ஒரு அப்ரோச்சை டுவர்ட்ஸ் அம்பேத்கர் வைத்திருக்கிறவர்கள் கடுமையாக அன்றைக்கும் விமர்சித்தார்கள், இன்றைக்கும் விமர்சிக்கிறார்கள். அவர்களுடைய விமர்சனங்களை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்றைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வெளிநாட்டிலிருந்து வந்த ஆய்வாளர்கள் எல்லாம் நம்முடைய தலைவருக்கு கொடுத்தார். தலைவர் பேசுகிற அரசியல் மிக சரியானது என்கிற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்தார். இதை புரிந்து கொள்வதற்கு பலருக்கும் வியப்பாக இருந்தது, அல்லது அவர்கள் அந்த மனநிலையிலேயே இல்லை. இன்றைக்கு சிலர் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று அறிவித்த உடனேயே வழக்கம் போல நம்மை சுரண்டுகிறவர்கள், வழக்கம் போல நம்மை விமர்சனம் என்கிற பெயரில் நம்மை கொச்சைப்படுத்துகிறவர்கள் என்ன சொன்னார்கள்னா, திருமாவளவன் வந்து இத்தனை நாள் தலித் அரசியல் பேசிட்டு இருந்தாரு, இத்தனை நாள் சாதி ஒழிப்பு பேசிட்டு இருந்தாரு, இப்ப வந்து உடனே ஒரு டேக் டைவர்ஷன் மாதிரி திடீர்னு வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பத்தி நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளை ஒரு 3-4 வரிகள்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ஒரு சிறிய குறிப்பை நாம் தெரிவிக்கணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு அம்பேத்கரிய இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் எளிய மக்களுக்கான இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய இயக்கம் என்பதை கடந்து விட்டோ அல்லது வந்து மறந்து கூட அதை தவிர்த்திட முடியாது. இயக்கம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து நீங்க எல்லாருமே வந்து 1993 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு நிகழ்வுல நம்முடைய தலைவர் அவர்கள் அரக்கோணம் பகுதியில் பேசிய ஒரு உரையை நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க. 93 புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த ஒரு நிகழ்வில் பேசுகிற போது நம்முடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அதிலேயே 93ஆம் ஆண்டிலேயே தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் குறித்து பேசியிருப்பார். அவர் திடீரென்று அரசியலுக்காக தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறார், அவர் திடீரென்று தமிழ் என்று பேசுகிறார், திடீரென்று தமிழர் உரிமை பேசுகிறார் என்று ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிறார். ஆனால் தலைவர் ஆரம்பம் தொட்டே பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை உருவாக்குகிற போதே அவர் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டில் அதிகமான தமிழ் பெயர்களை சூட்டிய தலைவர் நம்முடைய தலைவர். தமிழ்நாடு முழுமை எத்தனையோ குழந்தைகளுக்கு, தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு, தன்னுடைய தந்தைக்கு, குடும்பத்தாருக்கு, தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு, தன்னை நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுக்கு தமிழில் பெயர் சூட்டி இருக்கிறவர் நம்முடைய தலைவர். நீங்க சமீபத்தில் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜென்சிலாம் சொல்றோம். இப்ப நீங்க அந்த குழுக்கள்ல இருக்கிற இளைஞர்கள் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு தூய தமிழ் பேர் இருக்குது அப்படின்னா
அதுல பெரும்பாலும் வந்து சிறுத்தைகள் அவங்க அப்பா வந்து விடுதலை சிறுத்தையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் பெயரை சூட்டுதல் என்கிற அந்த பெயரை ஒரு இயக்கமாக, ஒரு புரட்சிகர நடவடிக்கையாகவே கொண்டு சென்றவர் நம்முடைய தலைவர். இப்போ ஒரு பெரிய உதாரணத்தை என்னால சொல்ல முடியும். இங்க வலம்புரி ஜான் என்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர் இருந்தார். அவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆலோசகராக இருந்தார், கலைஞர் அவர்களோடு இருந்தார். போப்பாண்டவர் இந்தியாவுக்கு வந்தால் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அவர் மிக அழகாக பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர், மிக அழகாக ஆங்கிலம் பேசக்கூடியவர், அவர் மிக அழகாக தமிழ் பேசக்கூடியவர். அவர் தமிழ் மொழியில் பேச தொடங்கினால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூடியவர், மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அவரிடத்தில் போய் வந்து யாரும் அவரிடத்தில் வந்து அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள் என்றால் அவருடைய அந்த தமிழ் ஆளுமையால் அந்த நிகழ்ச்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் YMCAவில் ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் தலைவர் பேசிவிட்டு அமர்கிறார். அதன் பிறகு வலம்புரி ஜான் அவர்கள் பேசுகிறார். வலம்புரி ஜான் போய் பேசுகிற போது என்ன பேசுறாரு? தம்பி திருமாவளவன் தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழில் பெயர் சூட்டுகிறார். எனக்கே வந்து அது ஒரு குற்ற உணர்வா இருக்கு. நம்ம பேர் தமிழ் இல்லையே. இனிமேல் என்னுடைய பெயரை வலம்புரியார் என்று மாற்றிக் கொள்ளுகிறேன். என் பேர் வந்து இன்னிலிருந்து வலம்புரியார். வலம்புரி ஜான் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர், ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், மொழி ஆளுமை உள்ளவர், மொழியியல் வல்லுனர். அவர் தமிழ்நாட்டில் தன்னுடைய பெயரை தன்னுடைய இறுதி காலம் வரை வலம்புரியார் என்றுதான் எழுதினார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த வலம்புரி ஜான் வலம்புரியார் என மாறியதற்கு நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் முன்மொழிந்த அல்லது முன்னெடுத்த அந்த தமிழ் தேசிய அரசியல், அது தமிழ் மொழி பெயர் சூட்டுதல் என்கிற அந்த அரசியல் மிக முக்கியமான ஒரு காரணம். அதை அவர் வெறுமனே வந்து மொழி உணர்வுல எனக்கு முன்னர் பேசிய தோழர் முன்னுரை வழங்கும் போது மிக அழகாக சொன்னார். தலைவர் சொன்னதை அப்படியே மேற்கோள் காண்பித்து சொன்னார். வெறும் மொழி உணர்ச்சி அடிப்படையில் அதை தலைவர் அவர்கள் தமிழ் தேசியத்தின் முன்மொழியவே இல்லை. நீங்க அந்த 2000களில் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி, அந்த ஆட்சி காலத்துல தமிழ் பெயர் ஏற்பு என்பதை தலைவர் எப்படி சொன்னார்னா, இந்து பெயர்களை துறப்போம், தூய தமிழ் பெயர்களை ஏற்போம் என்பதுதான் அந்த தமிழ் பெயர் ஏற்பதற்கான அந்த நிகழ்ச்சிக்கு அவர் முன்மொழிந்த அந்த வாசகமே. இது எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது என்றால், தமிழ்நாட்டு வரலாற்றில், இந்திய வரலாற்றில் பல தலைவர்கள், தலித் தலைவர்கள், அம்பேத்கரியவாதிகள் எல்லாம் சங்கரமடத்துக்கு ஓடினார்கள். சங்கரமடத்தில் போய் சரணாகதி அடைந்தார். ஆனா ஒரு தலைவர் மட்டும்தான் சங்கரமடத்தை சேரிக்கு வர வச்சார். தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் ராமசாமியை தொல்காப்பியனாக மாற்றினார். அதே போல பல இந்து பெயர்களில் வந்த பெயர்களை எல்லாம் தமிழ் பெயராக மாற்றுகிற போது பதட்டம் அடைந்த சங்கரமடம் தலித் முன்னணி என்கிற பெயரில் ஒரு அமைப்பை கட்டி சேரிகளுக்கு போச்சு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சங்கரமடத்தில் இருந்த சங்கராச்சாரியை சேரியில் போய் அரசியல் செய்ய வைத்த ஒரே தலைவர் இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். மிரண்டு போனாங்க. ஏன்னா இவர் வந்து எப்பொழுதுமே ஒரு மொழிக்கு இன்னொரு மொழியை பகையா சொல்லும். இந்தியை நீ திணிக்கிற போது நான் தமிழை முன்னிறுத்துகிறேன், சமஸ்கிருதத்தை நீ முன்னிறுத்துகிற போது தமிழை நான் முன்னிறுத்துகிறேன்னு சொல்லுவேன். ஆனா இந்துத்துவத்துக்கு, இந்து பண்பாட்டை எதிர்ப்பதற்கு நான் ஒண்ணு இஸ்லாத்தை முன்மொழியும், இல்ல கிறிஸ்தவத்தை முன்மொழியும், இல்ல பௌத்தத்தை முன்மொழியும். அப்போ ஒரு இந்து பண்பாடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பண்பாட்டின் வழியாக நாம் பெயர் சூட்டிக் கொள்கிறோம். அதை எதிர்ப்பதற்கு நான் இன்னொரு மதத்தினுடைய பெயரை, அல்லது இன்னொரு மதத்தினுடைய பண்பாட்டை நான் முன்னிறுத்தாமல், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய என் மூதாதையர் பேசிய மொழி, மூத்த மொழி, தொல்மொழி, அந்த மொழியை நான் முன்னிறுத்துகிறேன். இந்துத்துவத்தை கொண்டு வந்தால் நான் தமிழ் மொழியை கொண்டு வருவேன் என்று சொல்லி தமிழ் மொழியை இந்துத்துவத்தை எதிர்க்கிற ஆயுதமாக மாற்றிய ஒரே தலைவரும் நம்முடைய தலைவர். ஆனா இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற பலர் இதை வந்து கொச்சைப்படுத்துவதையே ஒரு வேலையாக வைத்தது. குறிப்பாக ஈழ அரசியலை எடுத்துக்கொண்டு ஈழத்துக்கே விடுதலை சிறுத்தைகள் எதிராக இருந்ததை போலவும், ஈழத்து கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கைவிட்டதை போலவும் கூட தலைவர் மீது விமர்சித்தார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற பலர் தமிழ் மொழியின் அடிப்படையில்
தமிழர் என்கிற அந்த அடையாளத்தை நிறுவுவதற்கு தமிழ் சாதிகள் என்கிற பெயரில் யாரெல்லாம் எந்தெந்த சாதியில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் தமிழர்கள் என்கிற பெயரில் தமிழ்நாட்டை தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறவர் ஒருவர் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தால் அதுதான் தமிழ் தேசியம் என்கிற வரையிலும் இப்படி வெறுமனே மொழி அடிப்படையிலும் அந்த மொழியை ஒட்டி சாதிய அடையாளங்களை மட்டுமே பாதுகாப்பது தமிழ் தேசியமாக கொண்டிருக்கிறார். கூடுதலாக தமிழீழ சிக்கலை பேசுகிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சாதி ஒழிப்பை பேசுகிறது, தமிழ் ஈழ ஆதரவை, தமிழ் பெயர் சூட்டுதலை இன்றைக்கு பலரும் தங்களுடைய இல்லங்களில் அதை செய்கிறார்கள். தமிழ் நிலப்பரப்பில் தமிழர் உரிமை சார்ந்து சமூக நீதி சமூகங்கள், எல்லா சமூகங்களும் ஓரணியில் திரள வேண்டும். பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அனைவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த கோணத்தில் ஒரு தமிழர்களுக்கான அரசியலை, தமிழ் மண்ணுக்கான அரசியலை முன்னிறுத்துகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள். ஆனா இது என்ன அப்படின்னா, நீங்க விடுதலை சிறுத்தைகள் யார், இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற திருமாவளவன் யார்? ஒரு சேரியில் பிறந்தவர், ஒரு குறிப்பிட்ட உற்சாதியில் பிறந்தவர். இவர்கள் தீண்டாமை கொடுமை இருக்கு, எங்களுக்கு வந்து நீங்க தீண்டாமையை அகற்றணும் தானே போராடணும். எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, நீ தண்ணீர் கொடுன்னு தானே போராடணும். எங்களுக்கு இருக்க வீடு இல்ல, நீ வீடு கொடுன்னு தானே போராடணும். எங்க பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுன்னு தானே நீ போராடணும். உன் சமூக நிலை என்ன, நிலம் இல்ல, நில கொடுன்னு தானே நீ போராடணும். பஞ்சமி நிலத்தெல்லாம் ஏமாத்திட்டாங்க ஐயா, இந்த ஏமாத்தி போன எங்களுக்கு நிலங்களை வந்து நீ வந்து எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வந்து எல்லாம் அடிக்கிறானுங்க, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க. காலம் காலமாக நான் கொச்சைப்படுத்தவில்லை, விமர்சிக்கவில்லை. அந்த முன்னோர்கள் அனைவரையும் நான் மிகுந்த பணிவோடு வணங்குகிறேன். அம்பேத்கர் இயக்கங்களுடைய பணி என்பது இதுவாகத்தான் இருந்தது, அதுவாகத்தான் இருந்திருக்க முடியும். காரணம் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான இயக்கங்களாக அந்த இயக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தன என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதை நான் விமர்சிக்கவில்லை, கொச்சைப்படுத்தவும் கூடாது. ஆனால் ஒரு இயக்கம் குடிப்பதற்கு தண்ணி இல்லை என்றும் கேட்போம், காவேரியிலிருந்து தண்ணி வரவில்லை என்றாலும் நாங்கள் கேட்போம், குந்துவதற்கு எங்களுக்கு குடிசை இல்லை, எங்களுக்கு நிலமே இல்லை, ஆனா தமிழீழத்தை அங்கீகரிக்க சொல்லி மாநாடு நடத்துவோம். எங்களிடம் வந்து சொத்து இல்லை, ஆனா இந்திய அரசாங்கம் 1000 ரூபாய் நோட்டையும் 2000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் டிமானிட்டைசேஷன் பேர்ல நீ தடை செஞ்சனா நாங்க வந்து அதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு மாநாடு நடத்துவோம். எங்களுக்கு எல்லாரும் என்ன தீண்டாமை பாராட்டுறான், என்னை வந்து ஒதுக்கி வைக்கலாம், சமூகத்தில் புறந்தள்ளுறான், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த மண்ணின் மைந்தர்களான இஸ்லாமியர்களை நீ குடியுரிமை என்கிற பெயரில் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்போமே என்றால் அதை கண்டித்து நாங்கள் இங்கே போராட்டம் நடத்துவோம். என் வீட்டை கொளுத்துறான், நான் என் வீட்டை கொளுத்துறதையும் கேட்பேன், நீ அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சாலும் நான் கேட்பேன். இப்படி ஒரு இயக்கத்தை இந்தியாவில், ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை இந்தியா முழுமைக்கும் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் தான் கோரிக்கைகளை மட்டுமே பேசுவான், அடுத்தவனை பத்தி இவங்க கவலை கிடையாது என்கிற அந்த நிலையை அடித்து உடைத்து ஒரு வெகுஜன இயக்கமாக, எல்லா சிக்கல்களுக்கும் குரல் கொடுக்கிற இயக்கமாக, எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக, எல்லா சமூக மக்களின் விடுதலைக்காகவும் குரல் கொடுக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பம் தொட்டே வளர்ந்ததை இங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. இங்க இருக்கிற எவருமே அதை ஏத்துக்கல. ஒரு சில இயக்கங்கள் நம்மோடு தோழமை பாராட்டுகிறாங்க, மாற்று கருத்து இல்லை. களத்துல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம் இல்லைன்றதை கடந்து திமுகவை சார்ந்த சில பெரியவர்கள், தலித் அல்லாத சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் இல்லப்பா திருமாவளவன் வந்து பேசுறது சரிதான், அதே போல கம்யூனிஸ்ட், அதே போல திராவிட கழகத்தை சார்ந்தவர், அதே போல இஸ்லாமிய அமைப்பில் இருப்பவர்கள், காங்கிரஸில் இருப்பவர்கள் பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற செய்திகள் தான், உங்க தலைவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள், இந்த அம்பேத்கரிய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அம்பேத்கரிய இயக்கம் என்கிற பெயரில் தலித் மக்களுக்கான சிக்கலை மட்டுமே பேசுவார்கள். அதனால்தான் தலைவர் சொன்னார், எந்த சிக்கல் பொது சிக்கலாக மாறுகிறதோ அந்த சிக்கலுக்கு தான் தீர்வு கிடைக்கும். மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ், தலித் அரசியல் என்பது அல்லது தலைவர் பேசுகிற அரசியல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த வழிகளை கொண்டு போய் பொது விவாதத்துக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது மிக முக்கியமானது.
நாம் அரசிடம் கோரிக்கை வைப்பது, அரசிடம் பேசுவதாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது. அப்ப விடுதலை சிறுத்தைகள் வரையறை செய்கிற போது இது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தமிழ் தேசியம், மாநில உரிமை, பெண்கள் உரிமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு, கம்யூனிஸ்டுகளோடு தோழமை பாராட்டுவது, திராவிட இயக்கங்களோடு நட்புறவு பாராட்டுவது, தமிழ் விடுதலையை ஆதரிப்பது, தமிழ் தேசிய அரசியலை பேசுவது, இப்படி எல்லா தரப்பிலும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிற ஒரு இயக்கமாக, ஒரு சேரியில் பிறந்தவன் தலைமையில் இயங்குகிற ஒரு இயக்கம் இப்படிப்பட்ட சிக்கல்களை பேசுகிறது. தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கிற பலருக்கும் ஆற்றாமையில் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். தமிழீழ அரசியலை 93 நமக்கு கேட்கிற ஒரு சீடி, அது ஒரு கேசட், ஒரு சீடி இருந்தா 93 தலைவர் அரக்கோணத்துல பேசினது, அதிலேயே பிரபாகரன் தொடர்பாக பேசுவார். தமிழ்நாட்டில் இத்தனை வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது, உன் ரத்தம் கொதிக்கலையா? இது குறித்து உனக்கு சூடு சொரணையே இல்லையா? உன்னை நான் எவ்வளவுதான், குறிப்பாக தலித்கள் தண்ணீரை தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவுதான் உயரத்துக்கு கொண்டு போய் வைத்தாலும் கீழ் நோக்கி பாய்கிறார், எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் உடனே குளிர்ந்து விடுகிறார். ஒரு போர் குணம் இல்லை, போராட்ட குணம் இல்லை. ஆனால் பிரபாகரனை பாருங்கள், ஒரு சிறிய இளைஞர், குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற நண்பர்களோடு தான் அவர் ஒரு காட்டுப்பகுதிக்கு போனார். அவர் எப்படிப்பட்ட ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி வைத்திருக்கிறார் பாருங்கள் என்று தலித் மக்களிடத்தில் பேசுகிற போதே அவர் அப்படித்தான் பேசுகிறார். தமிழ் ஈழம் மட்டுமே தமிழ் தேசியம் அல்ல, ஆனால் நாம் பேசுகிற தமிழ் தேசியத்தில் தமிழீழ அரசியலும் உள்ளடங்கும். தமிழீழ அரசியலில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை அப்புறப்படுத்துவதற்கு பெரிய சதிகடம். 2009 காங்கிரஸோடு தலைவர் வெற்றி பெற்று விட்டார், காங்கிரஸோடு சேர்ந்து வெற்றி பெற்று விட்டார். ராஜபக்சேவை போய் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல், தலைவருடைய பாஸ்போர்ட் அப்ப காணாம போச்சு. உடனடியா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், அதை ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு கலைஞர் மோடி அழைப்பின் பேர்ல தலைவர் கலந்துக்கிறாரு. எல்லோரையும் போய் பார்க்கிறார், ராஜபக்சேவை பார்க்கிறார், கை விழுக்கிறார், ராஜபக்சே ஒன்றை பேசுகிறார், தலைவர் சிரித்து விட்டு வந்து விடுகிறார். குறைந்தபட்சம் இன்றைக்கும் கூட ராஜபக்சேவை சந்தித்தார், பரிசு பொருள் வாங்கி வந்தார், ராஜபக்சேவை சந்தித்தார், பரிசு பொருட்களை வாங்கி வந்தார் என்று கொச்சைப்படுத்துகிற வேலையை செய்யும். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? 2009ஆம் ஆண்டு ராஜபக்சேவை அண்ணன் திருமாவளவன் சந்தித்தது 2வது முறை. தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டவர்கள், தமிழீழ விடுதலை அரசியலை புரிந்து கொண்டவர்கள், அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் யாரும் அன்றைக்கு தலைவருக்கு ஆதரவாக பேசவில்லை. தலைவர் 2004 என்று நம்புகிறேன், 2004 அல்லது 6 அந்த வருடத்தில் எனக்கு சிறு தயக்கம் இருக்கிறது, அது சரியான தேதி இருக்கிறேன். ஆனா ஒரு போர் நிறுத்த காலத்துல தலைவர் ஈழத்துக்கு போறார். ஈழத்துக்கு தலைவர் சென்ற போது விடுதலை புலிகளினுடைய பிரதிநிதியாக அன்றைக்கு பிரதமராக இருந்தார் ராஜபக்சே. பிரதமராக 2009 தலைவர் சந்திக்கும் போது ஜனாதிபதியா இருந்தார். 2004 வாக்குல பிரதமராக இருந்தாரு. தலைவர் விடுதலை புலிகளை போய் சந்தித்து விட்டு அவர்கள் அனுப்பி வைக்கிறார், நீங்க போய் ராஜபக்சே கிட்ட பேசிட்டு வாங்க. விடுதலை புலிகளின் பிரதிநிதியாய் அண்ணன் திருமாவளவன் ராஜபக்சேவை போய் சந்தித்து போர் நிறுத்த நேரத்துல பேசிவிட்டு வந்தார். இது 2004. 2009 ஜனாதிபதியாக இருக்கிற போது நாடாளுமன்ற குழு சார்பாக போய் பேசிவிட்டு வந்தார். ராஜபக்சேவை போய் பார்த்து கை குலுக்கினால் ஈழ உணர்வு போயிடும். ராஜபக்சேவை போய் பார்த்து அவன் சொல்லுவதற்கு சிரித்து விட்டால் ஈழ உணர்வு போயிடும். எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினார்கள். தமிழ் ஈழத்தில் நடந்ததை உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தது 2 ஆவணப்படங்கள், அதிகாரப்பூர்வம். சேனல் 4 என்கிற ஒரு நிறுவனம் தான் அந்த ஆவணப்படத்தை வெளிக்கொண்டு வந்தாங்க. இன்னொரு ஆவணப்படம் வெளியே வந்தது, அதை நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அந்த 2009 இலங்கை பயணத்தின் போது தன்னுடைய ஹேண்டிகேம், ஒரு எம்பிக்கு அது வேலையே கிடையாது, ஒரு எம்பிக்கு அது வேலையே கிடையாது. ஆனா என் மக்கள் படுகிற துன்பத்தை நான் தமிழ் சமூகத்துக்கு, உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஹேண்டிகேம் எடுத்து கேமரா வச்சுட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு வந்து பிறகு அதை கொண்டு போய் ஐநா மன்றத்தில் வதக்குறாங்கள் ஐயா என்கிற ஒரு ஆவணப்படத்தை தலைவர் வெளியிட்டார். அது ஐநா மன்றத்துக்கு அனுப்பினார். அதில் கூட தலைவர் சொல்லியிருப்பார், அந்த நேரத்தில் அவர் பேசியது இன்னும்
கண் முன்னால் இருக்கிறது, இன்னும் என் காதலில் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவணப்படத்துக்கு என்ன பெயர் வைப்பது என்று தெரியாமல் அந்த ஆவணப்படத்தை திரும்ப திரும்ப அதை பார்க்க முடியாமல் நான் கண்களை மூடி கேட்டுக்கொண்டே இருந்த போது திடீரென்று வதக்குறாங்கள் ஐயா, எங்களை வதக்குறாங்கள் ஐயா என்று சொல்லி முள்வெளிக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு பெரியவர் கத்தினார். அந்த வதக்குறாங்கள் ஐயா என்கிற அந்த வார்த்தை என்னை உலுக்கியது. அதனால் அந்த ஆவணப்படத்துக்கு நான் வதக்குறாங்கள் ஐயா என்று சொல்லி அந்த ஆவணப்படத்தை கொண்டு போய் உலக தமிழ் சமூகத்துக்கு தலைவர் கொண்டு போய் சேர்த்தார். எத்தனையோ பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதானார், உயிர் தியாகம் செய்தார். உயிர் தியாகம் செய்த அன்பு தோழர் முத்துக்குமார் அவர்கள் கூட தலைவர் அவர்களுடைய பெயரைத்தான் சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை நீத்தார். தலைவரிடத்தில் தகவல் சொல்லுங்கள். இப்படி எண்ணற்ற தியாகங்களை இந்த எளிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய கருத்துக்களை தலைவர் விதைத்தார். அது மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, இடையில் சொன்னதை போல, தமிழீழ அங்கீகார மாநாடு என்கிற மாநாட்டை தலைவர் நடத்தினார். தமிழீழம் என்கிற ஒரு தேசத்தை இந்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும், சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. நீ அங்கீகரிக்கிறியோ இல்லையோ, நான் அங்கீகரிக்கிறேன். இங்கே திரண்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், இங்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கிறோம், தமிழீழத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அங்கீகரித்தவர் நம்முடைய தலைவர். நாம் அதை அங்கீகரித்தோம். அதே போல இனப்படுகொலை என்கிற வார்த்தை பாராளுமன்றத்தில் இலங்கை அரசின் மீது இனப்படுகொலைக்காக இலங்கை அரசை நாம் தண்டிக்க வேண்டும் என்று பேசி வந்த நம்முடைய தலைவர் தொடங்கிய நாளில் இருந்து எப்போது அரசியல் பாதைக்கு வந்தோமோ அல்லது எப்போது இயக்கமாக தொடங்கினோமோ அன்றையிலிருந்து இந்த நிமிடம் வரை எல்லா வகையிலும் பழி சுமக்கிற ஒரு இயக்கமாக மட்டுமே விடுதலை சிறுத்தைகள். அது இந்தியாவினுடைய சாதிய கட்டமைப்பினுடைய வெளிப்பாடு. இன்றைய அரசியல் நிலை தொடர்பாக கூட பேச சொன்னார்கள். தமிழ்நாட்டு அரசியல் நிலை, இந்தியா முழுமைக்குமே இருக்கிற அரசியல் நிலை என்பது என்னவென்றால், குறிப்பாக இந்த தேர்தல் முறை என்பது சாதி இந்துக்கள் சமூகத்தில் தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அரசியல் அதிகாரமாக மாற்றிக்கொள்ளும். சாதி இந்துக்கள் தங்களுக்குள்ளாக அதிகாரத்தை பரிமாறிக்கொள்ளும். என்கிட்ட கொஞ்ச நாள் இருந்து இந்தா நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, கைமாற்றிக் கொள்ளுவார். இல்லை என்றால் அதிகாரம் இருக்கிறது, நீ பாதி வைத்துக்கொள், நான் பாதி வைத்துக் கொள்கிறேன், பகிர்ந்து கொள்ளுகிறார். இல்லை என்றால் தக்க வைத்துக் கொள்ளும். இந்தியா முழுமைக்கும் சில விதிவிலக்குகள் உண்டு. பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேச மண்ணில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தியிருந்தாலும் கூட அவர்கள் தக்க வைப்பதிலே ஒரு பெரிய சிக்கல். ஒரு இடைக்காலமாக வந்து அதிகாரத்தை கைப்பற்றி விட்டு பிறகு அம்மையாரால் இன்றைக்கு அங்கே பெரிய அளவில் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல். அப்ப இந்திய சமூக கட்டமைப்பினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அரசியல், மாநில அளவிலான அரசியலானாலும் தேசிய அளவிலான அரசியலானாலும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் மீது, திராவிட அரசியல் கட்சிகள் மீது நமக்கு முரண்பாடு இருந்தாலும் கூட ஒரு முரண்பட்டதை போல, மற்ற மாநிலங்களிலிருந்து முரண்பட்டதை போல சமூக நீதியை முன்னிறுத்தி, பெண் விடுதலையை முன்னிறுத்தி, எளிய மக்களை அதிகாரமயப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கோட்பாடுகளை எல்லாம் முன்னிறுத்தி பல விஷயங்களை இங்கே செய்திருக்கிறார்கள். நாம் பொத்தாம் பொதுவாக திராவிட இயக்கங்கள் எதுவும் செய்யவில்லை என்று நாம் அவர்களை ஓரம் கட்டிவிட முடியாது. அவர்களால் முடிந்ததை செய்திருக்கிறார், அதை மாற்று கருத்தில். இப்படி இந்தியா முழுமைக்கும் தலித்களுக்கு எதிரான ஒரு சமூக மனநிலை எப்படி இருக்கிறதோ அது அரசியல் தளத்தில் வெளிப்படுகிறது என்பதுதான் மறுக்க முடியாத ஒன்று. 2026 தேர்தலுக்கு முன்பு தலைவர் திமுக கூட்டணி தலைமைக்கு அவ்வப்போது சில வார்னிங் சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். இவர்கள் கமலஹாசனுக்கு இடங்களை ஒதுக்கவில்லை. தலைவர் மிக கடுமையாக விமர்சித்தார். நீங்கள் கமலஹாசனை பயன்படுத்த வேண்டும், கமலஹாசனுக்கு நீங்கள் அவர் கட்சியை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அவருக்கு இடங்களை ஒதுக்க வேண்டும், அவரை பரப்புரைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தலைவர் மிக தெளிவாக சொன்னார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. RSS பின்புலம் கொண்ட ஒருவருக்கு ஒரு தொகுதியை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள்,
அதை வந்து தலைவர் கேட்கல அப்படின்னாலும் இஸ்லாமிய அமைப்புகள் போய் திமுகவிடம் முறையிடுகிறார். இப்படி ஒருத்தர் நீங்க கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு. அதெல்லாம் போங்க பார்த்துக்கலாம், நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். தலைவர் வேட்பாளர்களை அறிவிக்கிற போது காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தான் போட்டியிட போவதாக ஒரு செய்தி சொன்னார். இல்ல அங்கேயும் நீங்க நிக்காதீங்க, வேணாம், அது மீண்டும் ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்தா அது சரியா இருக்காது என்று சொல்லி தலைவர்களுடைய அந்த திட்டத்தை இவர்கள் தவிர்த்தார். தேர்தல் முடிவுகள் வெளியானது. தேர்தல் முடிவுகள் வெளியானதும் ஒட்டுமொத்த பேருடைய கவனமும் விடுதலை சிறுத்தைகள் என்ன ஆனது என்பதாகத்தான் இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதியில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் தாவேகாவோடு சென்றது. சிபிஐ சிபிஎம் ஆதரவு தந்தார்கள். 3 முறைக்கு மேல் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் கவர்னரை போய் பார்க்கிறார். நடந்ததெல்லாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அந்த 2 தொகுதிகளை வெற்றி பெற்ற அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருந்தது. பாமகவை அணுகவில்லை தாவேகா. ஜனநாயக சக்திகளை மட்டுமே அணுகுவோம் என்கிற அந்த நோக்கில் விடுதலை சிறுத்தைகளை அணுகினார்கள். ஆதரவு தருவதற்கு முன்பு கூட போய் திமுக தலைமையிடத்திலே பேசி, திமுக தலைமை உங்களுக்கு எது சரி என்று படுவதோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன பிறகுதான் இறுதியாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் தாவேகா ஆதரவு என்கிற நிலையை எடுத்தது. நான் கூட எழுதியிருந்தேன், தலைவர் அவர்கள் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும். காரணம், இது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இரட்டை வாக்குரிமை நேரத்தில் நடைபெற்ற ஒரு இக்கட்டான சூழலை போன்றது. விருப்பமில்லாத ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனமும் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் திருமாவளவன் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்கிற அளவில் போய்விட்டது. இதற்கிடையில் ஒரு மிகப்பெரிய சதி அரசியல் நடக்கிறது. விஜய் முதல்வராக கூடாது என்று சிலர் முடிவெடுக்கிறார். இப்படி முடிவெடுக்கிறவர்கள் அத்தனை பேரும் யாரை பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் தலைவரை பயன்படுத்த. இல்லைங்க, உங்களை முதல்வராகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை சி.வி. சண்முகம் சொல்லுகிறார். திமுக தரப்பில் இருந்த ஆனா ராசா என்ன சொன்னார், நாங்க பேசலைங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க, எனக்கு தெரியாது என்று சொன்னார். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பாக டிடிவி தினகரன் அவர்கள் கூட இல்ல நாங்க வந்து திருமாவளவனையும் அதிமுகவையும் தாவேகாவையும் சேர்த்து திருமாவளவன் முதல்வராக்கலாமான்னு தான் பேசணும். ஆனா திருமாவளவனை முதல்வராக்குவதற்காக பேசப்பட்ட செய்தி என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை என்று சொன்னார். அப்போ ஒரு சதி நடந்திருக்கு. ஒருவரை முதல்வராக்க விடாமல் தடுப்பதற்கு ஒரு எம்எல்ஏ சீட் அதிகமா கேட்டா தராதவர்கள், ஒரு எம்பி சீட்டு அதிகமா கேட்டா தராதவர்கள், இங்கே தொகுதிகளை நமக்கு கொடுப்பதில் எப்பொழுதுமே கெடுபிடி காட்டுகிறவர்கள், நம்மை எப்பொழுதுமே நெருக்கடிக்குள்ளாக்குகிறவர்கள், முதலமைச்சர் பதவியை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் தான் தமிழ்நாட்டின் என்னாச்சு அண்ணே, ரிமூவ் ஆயிட்டாங்க. வினோத், ஒரு லிங்க் அனுப்பி மறுபடியும் ஜாயின் பண்ணி தருவேன். மைக் ஆன் பண்ணி பேசுறேன், கட் ஆயிடுச்சு. மைக் ஆன் பண்ணலாம். நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் என்று தலைவர் அவர்களை ஒரு ஆசை வார்த்தைகளை காண்பித்து இவர்கள் விஜயை முதல்வராக்குவதை தடுக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இருந்தவர்கள் தலைவர் அவர்களை பயன்படுத்தி ஒரு சதி வேலையை செய்வதற்கு முயன்ற போது தலைவர் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு தாவேகாவை ஆதரிப்பது என்கிற ஒரு மனநிலையை நோக்கி நகர்கிறது.
ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட மிக மோசமான விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்று மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் அவர் சனாதனம் குறித்து பேசிவிட்டார். சனாதனம் குறித்து அவர் பேசிய போது ஒரு சர்ச்சை வந்தது. விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு பெரிய ஆதரவை நாம் அவருக்கு தந்தோம். சமூக ஊடகங்கள் முழுவதும் திமுகவினர் கூட அமைதி காத்த போது விடுதலை சிறுத்தைகள் உதயநிதி அவர்கள் பேசியது சரிதான் என்று வாதிட்டோம். என் போன்றவர்கள் நான் என் தரப்புக்கு சனாதனத்தின் பெயரால் என்கிற ஒரு நூலையே உதயநிதி அவர்களுடைய பக்கத்தில் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அமர்ந்திருப்பதை போல அட்டைப்படத்தை நம்முடைய தோழர் ஒரு தயார் செய்து ஒரு நூலை கொண்டு வந்தோம். ஒரு சிறிய நூல். MC ராஜா அவர்கள் 1930களில் அவர் இன்றைய பாராளுமன்றம் அன்றைய ஆங்கிலேய கால பாராளுமன்றத்தில் சமூக இடர்பாடுகளை தளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பில்லை கொண்டு வரார். ஒரு சட்ட முன்முறைவை கொண்டு வருகிறார். அந்த சட்ட முன்முறைவு தொடர்பாக இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அமைப்புகளில், கட்சிகளில், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் கருத்து சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அது ஒரு ஆவணமாக எனக்கு கிடைத்தது. அந்த ஆவணத்தை தொகுக்கிற போது சனாதனத்தின் பெயரால் பல அமைப்புகள் இயங்கின. அந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி MC ராஜா அவர்கள் கொண்டு வந்து அந்த சட்ட முன்முறையை எதிர்க்கிறார்கள் அல்லது ஆதரிக்கிறார்கள் என்பதை தொகுத்து ஒரு சிறிய நூலாக நாம் கொண்டு வந்தோம். அப்படி உதயநிதி அவர்கள் சனாதனம் தொடர்பாக பேசிய போது அவருக்கு பக்கபலமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, நாம் இருந்தோம். அவர் பேசுவார், அவரை நாங்கள் ஆதரிப்போம் என்று கூட தலைவர் அவர்கள் வெளிப்படையாக பேசினார். ஆனால் ஒரு அரசியல் நிலைப்பாடு, தலைவர் அவர்கள் கொள்கை மாறவில்லை, தலைவர் அவர்கள் கோட்பாடு மாறப்போவதில்லை. ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட், கட்டாய விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தால்தான் ஆட்சி அமையும், இல்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் உருவாகும் என்கிற ஒரு சூழல் வந்தபோது தலைவர் ஆதரவு. எவ்வளவு கேவலமா ஒரு சாதியவாதியை போல சோஃபா மாடல், சோஃபா கொடுத்தாங்க, அணி மாறி விட்டார்கள் என்று பேசு. எவ்வளவு வருத்தமாக. உதயநிதி போன்றவர்களை நாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாக பார்த்தோம். ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து வருகிறார். அவரிடம் ஒரு அரசியல் பார்வை. நீங்கள் விமர்சனம் செய்ய ஜனநாயக தலைவர், நீங்கள் தலைவரிடத்திலேயே தொலைபேசி தொடர்பு கொண்டு விமர்சனம் செய்தால் கூட உங்களை மதித்து 1/2 மணி நேரம் 20 நிமிடம் தலைவர் பேசுவார். நேரில் போய் அமர்ந்து ஆனா எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குன்னா கூட ஒரு பேசுகிறவனுடைய தகுதி என்ன, அவன் யாரு, அவனுக்கு என்ன தெரியும் என்பதை எல்லாம் கூட தலைவர் பார்க்காமல் குறைந்தபட்சம் அவரோடு அமர்ந்து பேசக்கூடிய ஒருவராகத்தான் நம்முடைய தலைவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனநாயக பண்புகள் கொண்ட ஒரு தலைவரை சோஃபாக்காக கூட்டணி மாறிவிட்டார் திருமாவளவன் என்று பேசுவோம். அமைச்சர் பதவிக்காக போய் அனைத்தையும் விட்டு விட்டு தாவேக்காவோடு சென்று விட்டார்கள் என்று சொல்லுவோம். எந்த வகையில் அப்பட்டமான அரசியல் லாப நோக்கு கணக்குக்காக மட்டுமே அவர்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் காலத்திற்கும் அவர்களோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். காலத்துக்கும் அவங்க கூட மட்டும்தான் இருக்கும். நம்ம கூட்டணி மாறக்கூடாது. அதுவும் ஒரு தேவையின் அடிப்படையில் நாம போல தமிழ்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட்டு வச்சிருக்கிறவங்க கிட்ட போய் அவங்க கேட்கல. உங்ககிட்ட நாங்க கேட்கிறோங்க, நீங்க ஆதரவு கொடுத்தா ஆட்சி அமைக்கும். சரி, திமுக இன்றைக்கு இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறத நாங்கள் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, நாங்க தேர்தலை சந்திக்க தயார் என்று திமுக சொல்லி தலைவர் திமுக கூட்டணி விட்டு வெளியேறினார். எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, எங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் யாரும் யாருக்கும் ஆதரவு தரமாட்டார்கள் என்று திமுக தலைமை சொல்லி தலைவர் மீறி தாவேக்காவுக்கு ஆதரவு தந்தார். இன்றைக்கு தாவேக்காவை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சிகளிலேயே கடைசியாக போன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் விமர்சிக்கிறார். IUML மீது விமர்சனம் இல்லை, CPI CPM மீது விமர்சனம் இல்லை, காங்கிரஸ் மீது விமர்சனம் இல்லை. ஒட்டுமொத்த சாதியவாதிகளும் திமுகவோடு இருந்த போது விமர்சித்த சாதியவாதிகள் இப்பொழுது தாவேக்காவோடு இருக்கிற போதும் விமர்சிக்கிறார். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு அரசியல் 1999 கால் வைத்த அந்த தேர்தல் களத்தில் கால் வைத்த நேரத்திலிருந்து இன்று வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். பேசப்பட்டு கொண்டே இருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன். இது யாராலும் தவிர்க்கவே முடியாது. நீங்க 99ல மூப்பனாருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் பிரச்சனை.
மூப்பனார் கலைஞருடைய கூட்டணியை விட்டு வெளியே வருகிறார். 96 ரஜினியை அரசியலுக்கு அழைத்து வந்தவர் மூப்பனார் தான். அப்படிப்பட்ட மூப்பனார் 99 அரசு பணியில் இருந்த ஒரு தம்பி, நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது, அந்த தம்பி அவன் கூட்டணிக்கு வரணும், தேர்தல் அரசியலுக்கு வரணும். கலைஞரோடு முரண்பட்ட மூப்பனார் தன் பக்கத்தில் ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்றால் 37 வயது திருமாவளவன் இருக்க வேண்டும் என்று மூப்பனார் விரும்பினார். இதான் வரலாறு. மூப்பனார் ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பார். அது அன்றைக்கு ஆங்கில ஏடுகளில் வந்தது. அவர் பேசுவது புரியாது, அதை விமர்சனமாக சொல்லவில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்பதை அன்றைக்கு சன் தொலைக்காட்சிகளிலேயே அவர் தமிழில் பேசுவதையே கீழே மொழிபெயர்த்து தான் போடுவாங்க. அவர் பேசுவதில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது என்பதற்காக. அப்படிப்பட்ட அவர் பேசிய செய்தி ஒன்றை ஆங்கில ஏடுகள் பதிவு செய்யும். அவர் சிதம்பரத்துல போய் பேசும்போது என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் கையில புடிச்சிட்டு இருக்கிறீங்களே, அது யாருடைய படம்னு கேட்கிறார் மூப்பனார். அது தலைவர் பேர கத்துறாங்க. நீங்க எல்லாம் அவர் படத்தை கையில வச்சிருக்கிறீங்க, நான் அந்த தம்பியை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் மூப்பனார். அந்த ஆங்கில கட்டுரைகள் எழுதியவர்கள் அந்த ஒரு வரியை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். இந்தியாவின் பிரதமராகுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு என்கிற ஒரு சூழல் வந்த தலைவர் ஜி.கே. மூப்பனார். நமக்கு சில கோட்பாடு ரீதியாக தத்துவ ரீதியாக சில முரண்கள் இருந்தாலும் அன்றைக்கு அவர் தலைவர் அவர்களை அனுசரித்து தலைவர் அவர்களை தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படித்தான் செல்வி ஜெயலலிதா அம்மையார், அப்படித்தான் கலைஞர் அவர்கள். யாரோடு இருந்தாலும் உண்மையாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அந்த அரசியல் நிலைப்பாட்டை கொச்சைப்படுத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் ஏன் தாவேகாவை ஆதரிக்கிறது என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. திமுக ஆட்சி அமைக்க இருந்ததை விடுதலை சிறுத்தைகள் தடுக்கிறது. திமுக ஃபியூட்டைல் என்று சொல்லப்படுகிற ஏதுமற்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு. அதாவது திமுக பலவீனம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் ஜீரோ அப்படின்லாம் நான் சொல்லலை. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எந்த முடிவும் எடுக்க முடியாத இடத்தில் தலைவரே தோல்வி. முதலில் என்ன சொன்னார், நான் தான் கூட்டணி கட்சிகளை அமைச்சு வச்சேன் என்று சொன்னார் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர். என்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்களாலதான் இந்த அரசு நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தொலைபேசியில வாழ்த்து சொன்னார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். முரண்பட்ட முடிவாக இருந்தால், திமுகவோடு பகைத்து எடுத்த முடிவாக இருந்தால், திமுக கிட்ட சொல்லாம போனா அமைச்சரான வன்னியரசு அவர்களுக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியிலே வாழ்த்து சொன்னார். உதயநிதி அவர்களிடத்தில் தலைவர் பேசுகிற போது, ஆனா நீங்க உங்களுக்கு என்ன முடிவோ அதை நீங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா அது நீங்க எடுக்க வேண்டிய முடிவுனா என்று சொன்னார். இரவு 2 மணியும் 3 மணிக்கு தலைவர் பேசியதாக ஒரு நேர்காணல் தலைவர் சொன்னார். எடுத்தவங்க அவுத்தோன்னு தலைவர் எந்த முடிவும் எடுக்கல. ஏன்னா ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்கிறது, திமுக விட்டு நாம் விலக வேண்டிய ஒரு நெருக்கடி. ஆனால் அதை எவ்வளவு பக்குவமாக கையாள முடியுமோ அவ்வளவு பக்குவமாக கையாள. தலைவரை மூலம் அடிக்கிற ஜாதின்னு ஒரு தலைவர் பேசினார், மறைந்த தலைவர். கொச்சைப்படுத்தல, விமர்சனமாக வைக்கலன்னு சொல்றாங்க. அந்த தலைவர் அவர் ஒரு சமூக தலைவராக இருந்தார், ஒரு கட்சியில இருந்தார், அவர் மறைந்துட்டார். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், நீ எல்லாம் மூலம் அடிக்கிற ஜாதி அப்படின்னு ஒரு மாநாட்டிலேயே பேசுவார். கனிமொழி அவர்களை ராஜ்யசபா எம்பி ஆகும். அப்ப என்ன பண்றாங்க, திமுக கனிமொழி அவர்களை எம்பி ஆக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சியினுடைய நிறுவன வீட்டுக்கே போறாங்க. அப்போ கூட்டணியில் இல்லை, போயிட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு எம்எல்ஏக்களை எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சமூக ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் கூட பல நேரங்களில் திமுக விமர்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாமக தேர்தல் முடிந்த பிறகு திமுகவினர் எழுதுகிறார்கள், நாம் பாமகவோடு இருந்திருக்கலாம், அவர்கள் நமக்கு வாக்களித்திருப்பார்கள், விசிகாவோடு இருந்ததுதான் பெரிய தவறு என்று. ஒரே நாளில் ஒரே இரவு. ஆனால் ஒரு வரலாற்றை நான் சொல்ல விரும்புகிறேன், காழ்ப்புணர்ச்சியிலிருந்து சொல்லவில்லை. 2009 2026 வரை பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணி வெற்றி பெறவே இல்லை என்பதுதான் வரலாறு. ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதையெல்லாம் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அவர்கள்
எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணி வெற்றி பெறவே இல்லை என்பதுதான் வரலாறு. 2009 தோல்வி, 2011 தோல்வி, 14 தோல்வி, 16 தோல்வி, 18 தோல்வி, 19 தோல்வி, 18 இல்லை 19 தோல்வி, 21, 24, 26. அந்த அணி, அப்படிப்பட்ட அந்த அணியை கூட நாங்கள் நம்புவதற்கு தயாராக இருந்தோம். ஆனால் விசிகாவால் தான் அந்த கூட்டணி அமையவில்லை. எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அப்படிப்பட்ட விமர்சனங்களை தொடர்ந்து திமுகவை அமைப்பது நமக்கு வியப்பாக இருக்கு. இதனால் வரை நாம் சாதியவாதிகள் நம் மீது வைப்பார்கள். அவர்களுடைய அரசியல் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சோஃபா மாடல், சோஃபா வளவன் என்று எழுதுகிறார். போய் பார்த்தால் திமுகவுக்காக கருத்துருவாக்கம் செய்யக்கூடியவர்களாக, திமுகவின் அறிவுஜீவிகளாக இயங்குவதாக இருக்கிறார். பெரியாரின் படத்தை முகப்பு படமாக வைத்திருக்கிறார். கலைஞரின் படத்தை முகப்பு படமாக வைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை ஆசிகா என்று எழுதுகிறார். ஆதவன் சிறுத்தைகளா நாம் அல்ல. ஒரு தலைவரை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை தொடர்ந்து திட்டமிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவினர் செய்கிறார். அதிகாரம் இல்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் மாறி இருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இந்த பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், கம்யூனிச இயக்கங்கள், இந்த தத்துவங்களை பேசுகிறவர்களை தோழமையோடு தான் பார்க்கிற ஒரு அம்பேத்கர் இயக்கமாக நமக்கு பல்வேறு கடமைகள் இருக்கிறது. வெறுமனே வந்து போகிற ஒரு 5 ஆண்டுக்கு அல்லது ஒரு 3 ஆண்டுக்கு இடைவெளியில் வருகிற சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. ஒரு பறந்து விரிந்த பார்வையில் சாதி ஒழிப்பை உள்ளடக்கிய தமிழர்களாய் அணிதிரள வேண்டும். தமிழை கொண்டு இங்கே சாதியை ஒழிக்க முடியும். தமிழை கொண்டு இங்கே ஒரு பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்த முடியும். தமிழை கொண்டு இங்கே இந்துத்துவத்தை எதிர்க்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது பிற தேசியங்களுக்கு எதிரானது அல்ல, இந்திய சமூக கட்டமைப்புக்கு எதிரானது, இந்திய தேசியத்துக்கு எதிரானது என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க சாதி அமைப்பு முறையை தகர்க்கிற ஒரு அரசியலாகத்தான் தமிழ் தேசிய அரசியலை நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் தலைவர் இன்னும் தெளிவாக அவர் முன்மொழிந்திருக்கிற இந்த தமிழ் தேசிய கருத்தியல் குறித்து பேசுவார். இந்த நிகழ்வில் பேசுகிற வாய்ப்பை வழங்கிய தோழர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீண்ட நெறிய நேரம் நாம் பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அண்ணா. ஒரு சிறப்பான சிறந்த ஒரு உரையை வழங்கிய அண்ணா அசோக் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நன்றி உரை செய்யூர் இளங்கோ அவர்கள் நன்றி உரையாற்றுவார். செய்யூர் இளங்கோ, மைக் ஆன் பண்ணிட்டு பேசு. அண்ணா கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசிக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் க. பீமாராவ் அவர்களை, இணை ஒருங்கிணைப்பாளர் வினோத் அவர்களை, தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் தமிழ் தேசிய சிந்தனை என்னும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றிய மாநில துணை செயலாளர் கருத்தியல் பிரிவு வழக்கறிஞர் ஏ. அசோக் அவர்களை, வரவேற்புரை ஆற்றிய தர்மபுரி மூவரசன் அவர்களை, தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நிர்வாகிகளை மற்றும் தோழர்களை, மற்றும் தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை மற்றும் தமிழ்நாடு மக்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய தோழர் ஏ. அசோக் அவர்களுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி. எழுச்சி தமிழர் வாழ்க, தமிழ் தேசியம் வாழ்க, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வெற்றி பெற அனைத்து தோழர்களும் அணிதிரண்டு வந்து நம் மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும். அதே போல ஜென்சி விசிகா மற்றும் ஐடி விங்கை சப்போர்ட் செய்து நம் இணையதள சிறுத்தைகளை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும். உங்களை சார்ந்த தோழர்கள் மற்றும் தம்பிகளை, தோழிகளை விசிகா ஜென்சி
இணையதளத்தில் இணையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆனா நன்றி, நன்றி, வணக்கம். சூப்பர். இந்த இணையவழி கருத்தமிழில் கலந்து கொண்ட தோழர் அனைவருக்கும் நன்றி. நாளை மற்றொரு தலைப்பில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.